இரவு நேரத்தை உணவு கொண்டாட்டமாக மாற்றுகிறோம். அப்படி மாற்றுவது மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு. எடுத்து தின்னுங்களே. இன்னொரு பக்கம் நோ, இரவு நேரத்தை உணவு கொண்டாட்டமான நேரமாக நீங்கள் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். இந்த டேஸ்ட் புரியாம இந்த ஊர் தூங்கிட்டு இருக்கே, அட பாவீங்களா அப்படின்னு உங்களுக்கு எதை சாப்பிடும்போது தோணும்? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. தட்டு இட்லி சார், மேல அந்த பொடிலாம் போட்டு அப்படி நெய் போட்டு அந்த நெய் இப்படி வழிஞ்சு வர மாதிரி பார்க்கும்போது அப்படி அவ்வளோ டெம்டிங்கா இருக்கும் சார். எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்தா தெரியுது எப்படின்னு கேக்குறேன். இட்லி மட்டும் சாப்பிட்டா கூட ஓகேன்னு சொல்லலாம். அந்த பொடி போட்டு ஒழுக சாப்பிடுறாங்க, அது நம்மளுக்கு முழுக்க அது ஒரு ஆபத்தானது. என்ன ஆபத்து? மாட்டினாடா மானஸ்த, இது அபாண்டமான குற்றச்சாட்டு. இட்லிங்கிறதே சிறுதானிய உணவு. அரிசி எப்ப சிறுதானியத்துல சேர்த்தீங்க? என்னடா கற்பனை உலகத்தில் இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சதெல்லாம்? அதையும் சேர்த்து விட்டாதீங்கடா, கிலோ 300 அப்புறமா. தானிய உணவு சார் அது. நீங்க ஏதோ இந்த நாட்டுக்கு சொல்ல விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நைட்டு போய் அந்த பன்ல ஒரு பட்டர் ஜாமையும் தடவி அதை சாப்பிட்டு ஒரு டீ வர சொன்னாங்க. எங்க 2 பேத்துக்கு 2 டீயா போடு. 2 3 போடுங்க. இதை வேற நீ சாப்பிடல, நைட்டு தூங்கிட்டு இருக்கேன்னு வேற என்ன பார்த்து கேக்குறாங்க. ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். பன் பட்டர் ஜாம் சிம்பிள் ஃபுட் தான், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுங்களேன். இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க. ஒரு கடி கடிக்கும் பொழுது ஒரு 10,000 விஷயம் மண்டையில ஓடும். இதை நம்ம சால்வ் பண்ணலாம். பெரிய வைரம் என்ன ஓடும்? மிஞ்சி போனா இவர் தான் வருவார். இல்ல இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஒர்க் லைஃப்ல இருக்கும்போது மேனேஜர் சொல்றது கேட்கணும், வீட்ல இருந்து கிளம்பி போகும்போது வீட்ல இருக்கவங்க சொல்றது கேட்கணும். சொல்றத கேட்டுட்டு பின்னாலே வரப்பாரு. வர முடியாது பாடா. நீ வரலைன்னா தரமாட்டாங்கப்பா. வீட்டுல மனைவி தொல்லை, குடும்ப தொல்லை, அதனால அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். முறையா ஒரு மேனேஜரால ஒருத்தன் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மட்டும் இல்ல சார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா? நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஐஸ்கிரீம் சார், ஐஸ்கிரீம், பேன் கேக் வித் ஒயிட் சாக்லேட்ஸ், பேன் கேக் வித் எல்லாமே கேர்ள்ஸ் சாப்பிட்ற ஐட்டமா இருக்கு. ஒரு வேளை இருக்குமோ ஒரு வேளை இருக்குமோ? இல்ல சார், இது நைட் டைம்ல சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாம குங்குமப்பூ போட்ட டீ இருக்கு, சாய், அது நைட் குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். குங்குமப்பூட்டு போட்டு மாசமா இருக்க பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி இவர் சொல்றத பாரு, ஜட்ஜி விசாரணை பத்தி எல்லாம் சொல்ல வந்துட்டாரு. அப்போ போயிட்டு இந்த மசாலா சாய் சுட சுட போட்டுட்டு இருப்பாங்க, அதோட பன் பட்டர் ஜாம். யோ என்னையா இது? பயங்கர ஸ்ட்ரெஸ், காலையில எல்லாம் ஃபுல்லா திட்டு வாங்குவேன் அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் நானா இருக்குமோ அப்படின்றது தான் எனக்கு பயம். ஏன்னா நாங்க 2 பேரும் ஒரே டீம். லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. நான் அவன் சொன்னப்ப ஆமா நீங்களே அதுதான். அப்ப புரியல, இப்ப புரியுது. அவர் கல்பிரிட்டுன்னு என்னதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? நான் தானே. இதை விட ஒரு மனுஷன் என்ன சொல்ல முடியும்? ரொம்ப தேங்க்ஸ் சார் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு கொடுக்கறியா? ஆக்சுவலா பிரச்சனை ஃபுட்டுல இல்ல, 2 பேருக்கு ஆளுக்கு நடுவுல இருக்கு. நான் குமார் அவசரப்பட்டிய. ஒரு நைட்டு போய் அந்த பன்ல ஒரு பட்டர் ஜாமையும் தடவி அதை சாப்பிட்டு ஒரு டீ வர சொன்னாங்க. எங்க 2 பேத்துக்கு 2 டீயா போடு. 2 3 போடுங்க. நைட்ல உள்ள ஹார்மோனுக்கும் பகல்ல உள்ள ஹார்மோனுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா. நாளால வந்தா கொஞ்சம் கருத்தா பேசணும்னு சொல்லி விட்டுருப்பாங்க போல் இருக்கு. இப்ப எதுக்கு நீ ஹார்மோனை இழுத்த? நைட்ல பாத்தீங்கன்னா எந்த உணவு எடுக்கணுமோ அந்த உணவு எடுத்துக்கலாம். நைட் ஹார்மோன் என்ன, டே ஹார்மோன் என்ன நீங்க சொல்லணும் எனக்கு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. அது ஹார்மோன் என்னன்னு தெரியல சார், பட் தூங்க வேண்டிய ஹார்மோன் எல்லாமே அவங்க இது பண்றாங்க. போது என்னால யாரை எழுப்பி விட்டது? உடல்நல கோளாறுகள் வரும். அதுதான் சார். இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எனக்கு மேல இருக்கவர் சொன்னார் இல்லீங்களா, தோஞ்சல் சூப்புன்னு சொல்லிட்டு, அதை கேட்ட உடனே பக்குன்னு ஆயிடுச்சு சார். பயப்படாத, பயப்படாதா. அந்த தோஞ்சலை சாப்பிட்டோம்னா வீட்லயே 1/2 மணி நேரம் அப்படியே திம்முன்னு இருக்கும், ஒரு மாதிரி ஜீரணமே ஆகாது. சாப்பிடுற சாப்பாடெல்லாம் உண்டியல்ல போடுற காசு மாதிரி நிறைஞ்சுக்கிட்டே வரத தவிர குறைய மாட்டேங்குது டாக்டர். தோஞ்சல்ங்கிறதெல்லாம் பகல்ல சாப்பிட்டுட்டு ஓடி விளையாடுறாங்க பாருங்க, எல்லாம் கொஞ்சம் வேலை செய்யறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆளுங்க சாப்பிடுற உணவு அது. அப்படியா? ஓ அதுவே உங்களுக்கு தெரியாதா? பழகிடுச்சு சார், ரொம்ப வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் சும்மா சாப்பிட்டு பார்த்தேன், இது என்னன்னு கேட்டேன், தோஞ்சல் சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. சரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கு. உங்க வீட்டுல என்னைக்காவது குடல் குழம்பு செஞ்சு பாத்துருக்கீங்களா? சார். ஏன்னா சிரிக்காது, அம்மாவே செய்ய மாட்டாங்க. ஆமா
மறந்தே போச்சுடா. அம்மாவே செஞ்சா கூட சாப்பிட முடியாத ஐட்டத்தை நீங்க எப்படி நைட்டு சாப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க, அதுவும் மிட் நைட். பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு போடுவீங்களா சார்? போடுவோம் போடுவோம். எங்க அம்மாவுக்கு தெரியாம தான் சார் போய் சின்ன சின்னதா அந்த நெத்திலி கருவாடு பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. சிப்ஸா நெத்திலியானே தெரியாது சார். அவ்வளோ கிறிஸ்பியா அந்த ஜென்மண்டா இது தீனி 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 திங்கிறதே பொழப்பா போச்சு. சாதத்தோட நீங்க மெல்லும் போது அதுதான் சார் வாழ்க்கை. எனக்கே அப்படிதான் இருக்கு ஒரு மாதிரி. இருக்குல்ல சார். இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு? பார்க்கும்போது நிஜமாவே தோணும் சார். அட மூலர் கூட்டங்களா இப்படி தூங்கிட்டு இருக்கீங்களேடா எங்க. கேட்டுக்கிட்டீங்களா? கேட்டு சார். இது இன்னைக்கு மட்டும் நடக்கிறது இல்ல. ஓஎம்ஆர்ல எந்த ஜங்ஷன் போனீங்கனாலும் உங்களுக்கு தாத்தா மோர்னு ஒன்று இருக்கும். ஆஹா, இது அது இல்ல. முன்னால ஒரு தாத்தா இருந்தாரு. அந்த தாத்தா திருவான்மியூர் பீச்ல. தாத்தா மோர்னு ஒண்ணு விக்கிறாங்க. அந்த தாத்தாக்கே அது தெரியாது அது தாத்தா மோர்னு. இந்த சொட்டப்பலுக்கு டீ கடை வச்சு கொடுத்தது நான் தான். அவனுக்கே தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? சார் குழம்பு கலக்கி அது எப்படி சாப்பிடுவீங்க? ஸ்பூன்ல வச்சு சாப்பிடணும், அப்படியே கரெக்டா சாப்பிடணும். ஒரே ஷாட்ல சாப்பிடலாம். ஒரே ஷாட்லயா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். பட்டக்குன்னு ஒன் ஷாட்ல அடிக்கிறதுலாம் ஒரு மாதிரி இருக்காது அங்க சாப்பிட? அது அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அம்மா அப்பா எல்லாருமே ஒண்ணா போய் சாப்பிடுவாங்க சார். குடும்பமா போய் சாப்பிடுவாங்க. அப்ப பிரச்சனை இருக்காது. சேலம் தான் அதுக்கு ஸ்பெஷல். நாங்க பவானில இருப்போம். 60 கிலோமீட்டர்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி போயிடுவோம். ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? எது இந்த முட்டையை சாப்பிடுவாங்க? அப்ப வந்து கார் கூட கிடையாது, பைக் தான். பைக்ல அப்பா கூட்டிட்டு வந்து நாங்க சாப்பிட்டு ஏய் யாரா நீங்க?